ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கடாய் பன்னீர் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், கார்லிக், பன்னீர், ஆனியன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான கேபேஜ், கேரட், பீன்ஸ், ஆனியன், கேப்சிகம், கார்லிக். இது 70% ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு வடிச்சிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கடாய் பண்ணியிருக்கு. கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க கேப்சிகம், க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க பன்னீர். இது ஹோம்மேட் பன்னீர் தாங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் போட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சேம் அதே கடாய் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஆயில் போட்டு பிரியாணி லீஃப், கொஞ்சமாக மிளகு, சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஒரு கிரேவியும் எடுத்து ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் சேம் அதே அளவு போட்டுட்டு ½ ஸ்பூன் தண்ணி ஒரு ½ கிளாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தி அண்ட் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இப்போ ஆட் பண்ணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கலரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். யம்மி அண்ட் டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டு ஆயில் போட்டு கார்லிக் போட்டு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேபேஜ் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். 70% வடித்து வச்சுருக்க ரைஸ் கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் பவுடர் ஆட் பண்ணி அரிசி உடையாத அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு தான் நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். கடாய் பன்னீர் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கடாய் பன்னீர், கொஞ்சமாக சாஸ் அண்ட் சிப்ஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் சர்வ்